ஆயத்தம் செய்வோம். அவரின் பாதைகளை செம்மையாக்குவோம். மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே, இன்று திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிறு. இன்றைய நாளில் இறைமகன் இயேசுவின் பிறப்புக்காக நம் உள்ளத்தையும் இல்லத்தையும் உடலையும் ஆயத்தம் செய்ய இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். நேர்மையோடு நீதி வழங்க ஈசாயின் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். அப்போது உலகில் ஒருபோதும் நடைபெறாது என்று எண்ணும் அனைத்தும் நடைபெறும். குறிப்பாக ஓநாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் கையை விடும். என் திருமலை முழுவதும் தீமை செய்வார் எவரும் இல்லாமல் போகும். அப்போது மண்ணுலகம் முழுவதிலும் இருந்து மக்கள் கடவுளை நோக்கி வருவார்கள் என முதல் வாசகம் எடுத்துரைக்கிறது. நற்செய்தி வாசகத்தில் திருமுழுக்கு யோவான், மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று கூறி இறைமகன் இயேசுவின் பிறப்புக்காக மக்களை ஆயத்தப்படுத்துகிறார். இன்று நமது வாழ்வை ஆயத்தம் செய்ய இறைவன் நம்மை அழைக்கிறார். இறைமகன் இயேசு நம்மிடம் பிறக்க வேண்டுமென்றால் நம்மிடம் உள்ள தேவையற்றதை களைந்து நல்லவற்றால் நம் வாழ்வை அலங்கரிப்போம். ஏனெனில் இயேசுவின் வருகை தீமையை சுட்டெரித்து நன்மையையும் நீதியையும் நிலைநாட்டும். அவரின் வருகையால் போர், பஞ்சம், வன்முறை, சமூக சீர்கேடுகள் அழிந்து சமத்துவம், சகோதரத்துவம், நீதி நிலைத்து நிற்க இத்தியாக பலியில் இணைவோம். திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிறு திருப்பலியில் இணையும் நாம் நம்மையே ஆண்டவர் வருகைக்காக ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறோம் என்பதன் அடையாளமாக ஊதா நிற மெழுகுதிரியை அருட்தந்தை ஏற்றுவார்கள். சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் கருதின்ற வரம் கேட்கின்றேன். சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் கருதின்ற வரம் கேட்கின்றேன். உமை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், உமை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் பெயர் சொல்லி ஒளியேற்ற துணை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குறை கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும்
தூய ஆவியாரின் உறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பு மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உறவுகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நாம் ஏற்றிருக்கிற அமைதியினுடைய மெழுகுத்திரை நமக்கு அறிவுறுத்துவது மீட்பரை இயேசு கிறிஸ்துவை நாம் எதிர்கொண்டு இருக்கையில் நம்முடைய மனமும் வாழ்வும் இயல்பும் மாறியிருக்க வேண்டும் என்பதை நமக்கு அறிவுறுத்திய இறைவாக்கினர்கள் எசாயா, எரோமியா, தானியேல் இவர்களை நமக்கு முன்னிறுத்தி காட்டுகிறது. இன்றைக்கு நாம் வாசிக்கவிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் மத்தேயு நற்செய்தி 3வது அதிகாரம் 1 நாம் வாசிக்கிறோம். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்பதை நாம் வாசிக்க இருக்கிறோம். ஆக நம்முடைய வாழ்வில் மனமாற்றத்தையோ அல்லது வார்த்தை மாற்றத்தையோ எண்ணெய் மாற்றத்தையோ அல்லது இயல்பு மாற்றத்தையோ நமக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நம்முடைய மனித பலவீனங்களினாலும் விசுவாசம் இன்மையினாலும் வலுவில்லா தன்மையினாலும் நாம் மனம் மாற நாம் தவறி விடுகிறோம். பழைய வாழ்க்கையே நாம் வாழ்ந்து விடுவதிலே நாம் அதிகமாக நாட்டம் கொள்கிறோம், சுகம் கண்டு கொள்கிறோம். எனவே இந்த பலியிலே நாம் வேண்டுவோம், நம்முடைய மனமாற்றத்திற்காகவும் இறைவன் விரும்புகிற மனங்களாக நம்முடைய மனங்கள் மாறவும் இந்த பலியிலே நாம் வேண்டுவோம். தூய மறை நிகழ்வில் நம்மையே நாம் தகுதியாக்கிக் கொள்ளும் பொருட்டு தடையாய் இருக்கிற குற்றம் குறைகளை ஏற்று நாம் மனம் வருந்துவோம். இல்லாமல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமும் உருவான இறைவா, உம் திருமகனை எதிர்கொள்ள விரைந்து செல்வோரை உலகம் சார்ந்த செயல்கள் எவையும் தடை செய்யாதிருப்பவனவாக விண்ணக ஞானத்தின் படிப்பினையோ எங்களை அவருடன் தோழமை கொள்ள செய்வதாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றுக்கு இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம்.
இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை திருவசனங்கள் 1 முதல் 10 முடிய. ஆண்டவருக்குரிய நாளில் ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரைத்திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதைக் கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதைக் கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை எனும் கோலினால் கொடியவரை அடிப்பார். உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்து கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும். பச்சிளம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டைப் போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால்குடி மறந்த பிள்ளை கட்டு விரியன் வலையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவரும் இல்லை. கேடு விளைவிப்பார் யாரும் இல்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். அந்நாளில் மக்களினங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். அவர் இளைப்பாறும் இடம் மாட்சி நிறைந்ததாக இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆள்வாராக. உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக. நிலா உள்ளவரை மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்த அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றல் இருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாள்வார். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோர்க்கும் ஏழைக்கும் அவர் இரக்கம் காட்டுவார்.
ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ளவரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விழைவாராக. எல்லா நாட்டினரும் அவரை நற்பேறு பெற்றவரென வாழ்த்துவாராக. எல்லா நாட்டினரும் அவரை நற்பேறு பெற்றவரென வாழ்த்துவாராக. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 4 முதல் 9 முடிய. சகோதரர் சகோதரிகளே, முற்காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டன. மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. கிறிஸ்து இயேசுவின் முன்மாதிரிக்கு ஏற்ப நீங்கள் ஒரே மனத்தினராய் இருக்குமாறு மன உறுதியையும் ஊக்கத்தையும் தரும் கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக. இவ்வாறு நீங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவரை ஒருவாய்ப்பட போற்றி புகழ்வீர்கள். ஆகையால் கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது கடவுளை பெருமைப்படுத்துவீர்கள். என் கருத்து இதுவே. கடவுள் உண்மை உள்ளவர் என்பதை காட்டுமாறு கிறிஸ்து விருத்த சேதனம் செய்து கொண்டவர்களுக்கு தொண்டரானார். மூதாதையருக்கு தரப்பட்ட வாக்குறுதிகளை உறுதிப்படுத்தவும் பிற இனத்தார் கடவுளுடைய இரக்கத்தை பார்த்து அவரை போற்றி புகழவும் இவ்வாறு தொண்டரானார். ஆகவே பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன், உமது பெயருக்கு புகழ் மாலை சாற்றுவேன் என இதை குறித்து மறைநூலில் எழுதியுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதேயாவின் பாலை நிலத்திற்கு வந்து, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றி வந்தார். இவரை குறித்தே பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது.
ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்துள்ளார். இந்த யோவான் ஒட்டக முடியாலான ஆடையை அணிந்திருந்தார், தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார், வெட்டு கிளிகளையும் காட்டு தேனும் உண்டு வந்தார். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திலும் இருந்து வந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். பரிசேயர் சதுசேயருள் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதை கண்டு அவர் அவர்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்? நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களுடைய சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம். இக்கற்களில் இருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் தோன்ற செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே மரங்களின் வேரருகே கோடாரி வைத்தாயிற்று. நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய மிதியடிகளை தூக்கிச் செல்லக்கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுளைகளை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். தம் கோதுமை களஞ்சியத்தில் சேர்ப்பார், ஆனால் பதரை அணையா நெருப்பிலிட்டு சுட்டரிப்பார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைக்கு நாம் திருவருகை காலத்தினுடைய 2வது ஞாயிறை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம் அனைவருக்கும் தெரிந்த கதையோடு இந்த மறையுரையை துவங்க நான் ஆசைப்படுகிறேன். ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு தேலும் தவளையும் நெடுநாட்களாக வாழ்ந்ததனால் இருவரும் நண்பர்களாக மாறிவிடுகிறார்கள். அப்பொழுது இருவருக்கும் இடையிலான அந்த உரையாடலில் தேல் தவளையை பார்த்து சொல்கிறது, நண்பா, நீ மட்டும் மகிழ்ச்சியாக இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு ஒரு நாளைக்கு பலமுறை சென்று வருகிறாய், நானோ இங்கேயே இருந்து விடுகிறேன், எனக்கு ஆசையாக இருக்கிறது என்றுதான். அப்பொழுது தவளை தேலை பார்த்து சொன்னது, நண்பா, உன் அன்பின் மீதும் உன்னுடைய நட்பின் மீதும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் உன்னிடம் இருக்கிற அந்த கொடுக்கின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்றுதான். உடனே அந்த தேல் சொன்னது, நண்பா, அம்மா தேலின் மீதும் அப்பா தேலின் மீதும் சத்தியமாக நான் சொல்கிறேன், உன்னை நான் ஒன்றும் செய்துவிட மாட்டேன், என்னை நம்பு என்றுதான். தவளையும் நம்பி, நான் உன்னை அழைத்து செல்கிறேன், வா என்று அழைத்து சென்றதாம். நடு ஆற்றையில் சென்று கொண்டிருக்கையில் தேல் தன்னுடைய நண்பனாகிய அந்த தவளையை கொத்தி விட்டதாம். உடனே தவளை சொன்னதாம், நண்பா, இப்படி செய்து விட்டாயே, என்னை கொற்றி விட்டாயே என்றதாம். அதற்கு அந்த தேல் பதில் சொன்னதாம், நண்பா, நான் என்னை பலமுறை கட்டுப்படுத்தினேன், மாற்றிக்கொள்ள ஆசைப்பட்டேன், ஆனால் என்னால் முடியவில்லை, என்னுடைய இயல்பை நான் காண்பித்து விட்டேன், மன்னித்துக்கொள் என்றுதான். அப்பொழுது தவளை பதில் சொன்னதாம், நண்பா, என்னையும் மன்னித்து விடு, என்னை நம்பி வந்த நீயும் என்னோடு இறக்கப் போகிறாய் என்று இருவரும் இருந்தனராம். இது சிறிய கதையாக இருந்தாலும் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்வினுடைய மாற்றத்தை, ஓட்டத்தை நமக்கு கற்றுத்தருவதாக இருக்கிறது. ஆக ஒருவேளை இந்த தேல் தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொள்ள முடியாமல் தவித்திருக்கலாம்.
அதுபோல நாமும் நம்முடைய இயல்பை, மனதை, வார்த்தைகளை, எண்ணங்களை, செயல்களை நாம் மாற்றிக்கொள்ள முடியாமல் பலமுறை நாம் தவித்திருக்கலாம் அல்லது உணர்ந்திருக்கலாம். இதை இன்றைய திருவழிபாட்டில் நாம் வாசிக்கிற வாசகங்கள் நமக்கு அறிவுறுத்துகிறது. மனிதர்களாகிய நாம் நம்முடைய இயல்பை மாற்றிக்கொள்ள முடியும். மனிதர்களாகிய நாம் நம்முடைய மனதை மாற்றிக்கொள்ள முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையை நமக்கு தருகிறது. இதை தான் நாம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். 3 விதமான இயல்பு மாற்றங்களை நமக்கு முதல் வாசகத்திலே எசாயா இறைவாக்கினர் தருகிறார். 1, அடிமரத்திலிருந்து தள்ளி. நாம் நிறைய பூங்காக்களுக்கு நாம் செல்வோம், நிறைய இடங்களுக்கு நாம் பயணம் செய்கிறோம். அங்கெல்லாம் நாம் பார்த்திருப்போம், பெரிய பெரிய மரங்கள் வெட்டப்பட்ட அந்த இடங்களில் அந்த வேரினை நாற்காலியாகவோ அல்லது அமர்வதற்காகவோ பயன்படுத்தி இருப்பார். அதிலிருந்து என்றைக்காவது நமக்கு தோன்றி இருக்கிறதா, இதிலே ஒரு தளிர் வரும் அல்லது வருமா என்று நாம் எண்ணி இருப்போமா? நம் எல்லோருக்கும் தெரியும், அதிலிருந்து ஒரு பொழுதும் தளிர் வராது என்று. ஆனால் எசாயா நமக்கு சொல்கிறார், தளிர் வரும். அதற்கு அவர் தருகிற உதாரணம், தாவீதினுடைய மரபு எல்லாம் அழிந்து விட்டது, இனி கடவுள் என்பவர் இல்லை என்று நம்பிக்கொண்டிருந்த அந்த மக்களிடையே நம்பிக்கையினுடைய தளிரை தருகிறார். அதுதான் நம் முதல் வாசகத்திலே யூசோப்பின் தளிர் என்று நாம் வாசிக்கிறோம். அதுதான் கடவுளுடைய மேன்மை என்பதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. ஆக அத்தகையதொரு நமக்கு ஒரு புத்துணர்வையும் தெம்பையும் அவர் தருகிறார். இரண்டாவது அவர் சொல்வது புது வகையான அருள் பொழிவு. பழைய ஏற்பாடுகளில் நாம் பார்க்கிறோம், யாரெல்லாம் எண்ணெய்களினால் திருப்பொழிவு செய்யப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் அரசர்கள், இறைவாக்கினர்கள் என்றெல்லாம் அவர்கள் மாற்றப்படுகிறார்கள். ஆனால் இங்கே எசாயா சொல்வது இறை ஆவியினுடைய அருட்பொழிவு. இறை ஆவியினுடைய அருட்பொழிவினால் அவர்களுக்கு பலவிதமான கொடைகள் வழங்கப்படுகிறது. முதலாவது அவர் சொல்வது ஞானமும் மெய்யுணர்வும், ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற அறிவுத்திறன், ஆற்றல், ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக பணி செய்கிற முன்மதி, அச்ச உணர்வு போன்றவற்றை பெறுகிறார்கள். அதையும் தாண்டி நீதி, நேர்மை மற்றும் உண்மையாகிய பண்புகளை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அரசருக்குரிய ஆற்றல், பெருமை மற்றும் பொய்மையை மறந்து உண்மைக்கு கொண்டு வருகிற இயல்பை அவர்கள் ஆவியுடைய அருள் பொழிவால் பெறுகிறார்கள் என்கிறார். மூன்றாவது விலங்குகளுடைய செயல்பாடுகளின் மாற்றம். ஆக நாம் சாதாரணமாக இந்த விலங்குகளுடைய செயல் மாற்றங்கள் இப்படி இருக்கிறதெனில் மீட்பு நெருங்கி வந்து விட்டது, அல்லது மீட்பர் வந்து விட்டார், அல்லது இறையாட்சி நம்மிடையே வந்து விட்டது என்பதற்கான சான்றை மற்ற எல்லா இறைவாக்கினர்களையும் தாண்டி எசாயா இறைவாக்கினர் தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். அதன் முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கிறோம், ஓநாய் செம்மறியாடோடு தங்கும், செம்மறியாட்டு குட்டிகளோடு சிறுத்தை புலி படுத்து கொள்ளும், சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழ்தலும், பச்சிலம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லுதலும், பசுவும் கரடியும் ஒன்றாய் மேய்வதிலும், அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்திருப்பதிலும், சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்பதிலும், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையில் விளையாடுவதிலும், பிள்ளை கட்டி விரியன் வலையில் தன் கையை விடுவதிலும் இயல்பு மாற்றங்கள் தெரிகின்றன. இவை அனைத்திலும் அவர் இறுதியாக சொல்கிறார் ஒரே வார்த்தையில், என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வோர் எவரும் இல்லை. ஆக அன்புக்குரியவர்களே, இந்த உருவகங்கள் எல்லாம் நடக்கிறதெனில், இந்த உருவகங்கள் எல்லாம் நடந்தேறுகிறதெனில் இறையாட்சி வந்துவிட்டது, இயல்பு மாற்றங்கள் மாற்றிவிட்டது, மாறிவிட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவேகளை நாம் வாசிக்கிற பொழுது நமக்கு வருவது, எசேயாவினுடைய கனவு எப்படிப்பட்டதாக இருக்கிறதெனில், சில வன்மங்கள் மென்மையாக மாறுகிறது, சில வன்மமாக இருக்கிற மனித சிந்தனைகள் மென்மையாக மாறுகிறதெனில் மீட்பு நம்மிடையே வரும் என்பதை எசேயா இறைவாக்கினர் நமக்கு எடுத்துரைக்கிறார். இதுதான் இரண்டாவது வாசகத்திலே நாம் வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதப்பட்ட திருமடலை பவுலடிகளார் நிறைவு செய்கையில் இப்படி அவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார், எப்படி நம்முடைய இயல்பு மாற்றம் நம்மிடையே இருக்க வேண்டும்.
அவர் உதாரணம் தருவது நம்மிடையே இருக்கிற பிளவு மனப்பான்மை, நம்மிடையே இருக்கிற ஏற்ற தாழ்வுகள், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்கிற எண்ணங்களில் இருந்து நாம் இயல்பாக மாறி நாம் ஒருமனப்பட்டு கடவுளை பற்றி நாம் புகழ வேண்டும். கிறிஸ்து இயேசுவில் யூதர் என்றும் புறவினத்தார் என்றும் பிளவுபாடு இல்லை. எல்லோருக்குமான மீட்பு இருக்கிறது, அது எல்லோருக்கும் பங்கு இருக்கிறது என்பதை 2வது வாசகத்திலே பவுல் நமக்கு அறிவுறுத்துகிறார். நற்செய்தி வாசகத்திற்கு நாம் கடந்து வருகையில் 3 வகையான இயல்பு மாற்றங்களை மத்தேயு நற்செய்தியாளர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். 1, யோவானுடைய வாழ்க்கை மாற்றம். நாம் யோவான் எப்படி வாழ்ந்தார் என்பதை நாம் நற்செய்தி வாசக தொடக்கத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒட்டக முடி ஆடை, தோல் கச்சை, வெட்டுக்கிளி, காட்டுத்தேன் என எளிய வகை உணவு பழக்கங்களை கொண்ட அவர் சமகாலத்தவரோடு முற்றிலும் மாறுபட்டவராக இருக்கிற மக்களுடைய வாழ்விடங்களுக்கு வந்து திருமுழுக்கு வழங்குவதை நாம் பார்க்கிறோம். இதைதான் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்கு அறிவுறுத்துவது, விளிம்பை நோக்கி செல்லுங்கள். இன்றைக்கு விளிம்பு நிலையில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் மீது நம்முடைய கரிசனையும் கண்களும் பார்வையும் இருக்கிறதா? அவருடைய இல்லங்களுக்கும் அவருடைய இடங்களுக்கும் நம்மால் எளிதாக சென்று முடிகிறதா? நம்முடைய மனங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் யோவான் எப்படி தனிமையாக வாழ்ந்த ஒரு இடத்திலிருந்து மக்களை நோக்கி வந்தாரோ, அதை போல கடவுள் தன்னிலை துறந்து மனிதனாய் நம்முடைய வருகிறார் என்கிற ஒரு எதிர்நோக்கை தருவதோடு மட்டுமல்லாமல், நாமும் கடைநிலையில் இருக்கிற, விளிம்பில் இருக்கிற ஏழை எளியவரை நோக்கி நம்முடைய வாழ்வு மாற வேண்டும், நம்முடைய வாழ்வு பாதை அவர்கள் நோக்கி செல்ல வேண்டும் என்பதை நமக்கு மத்தேயு நற்செய்தியாளர் சுட்டி காட்டுகிறார். 2வது, மனம் மாறுதல் என்பது வெறும் வார்த்தையில் அல்ல, செயலில் இருக்கிறது என்று சொல்கிறார். ஆக நாம் வாசிக்கிறோம், இறையாட்சி என்பது பேச்சில் அல்ல, செயலில் இருக்கிறது. அதை போல இன்றைக்கு நாம் நற்செய்தியிலே வாசிக்கிறோம், மனம் மாறுங்கள் என்று யோவான் முழக்கமிடுகிறார். மனம் மாறியதை நாம் செயலில் காட்ட வேண்டும். நம் உள்ளத்தில் இருக்கிற சிந்தனைகளில் மாறுகிற பொழுது அவைகள் செயல்களில் வெளிப்படுகிறது. எனவே நாம் உள்ளொன்று வைத்தும் புறமொன்று வாழ்வதை நாம் விடுக்கிற பொழுது நம்முடைய மனமாற்றம் உண்மையானதாக இருக்க முடியும் என்பதை நற்செய்தியிலே நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஆக நாம் சிந்திக்க வேண்டியது, நம்முடைய வாழ்விலே மனமாற்றம் என்பது ஒரு முறையா பல முறையா என்று நாம் சிந்திக்க வேண்டும். பல நிலைகளில் நம்முடைய மனமாற்றங்கள் எல்லாமே பல முறை என்பதாக இருக்கிறது. கால சூழல்களுக்கு ஏற்ப, கால மாற்றங்களுக்கு ஏற்ப நடனம் ஆடுகிற மனநிலையாகவே நம்முடைய மனதுகள் இருந்து விடுகிறது. ஆக மனமாற்றம் என்பது பல புனிதருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிற பொழுது மனம் மாறுதல் என்பது ஒரு முறைதான். அந்த ஒரு முறையில் நம்முடைய வாழ்வு மாறுகிறது எனில் அதை நோக்கி நாம் பயணிக்க, அதை நோக்கி நாம் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். 3வது வகையான இயல்பு மாற்றத்தை நமக்கு எப்படி மத்தேயு நற்செய்தியாளர் சுட்டி காட்டுகிறார் எனில், பழைய பெருமைகளை விட்டுவிடுங்கள். நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம், நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், எங்களுக்கு மீட்பு தானாகவே வந்து விடுகிறது என்று அவர்கள் பழைய பெருமைகளை அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆக இன்றைக்கும் நாம் பழம்பெரும் பெருமைகளிலேயே தங்கி விடுபவர்களாக இருக்கிறோம். நாங்கள் தொடக்க காலத்திலிருந்தே கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நாங்கள் ஆலயத்திற்கு இதையெல்லாம் செய்கிறோம், நாங்கள் தேரெடுக்கிறோம், நாங்கள் வழிபாடுகளில் மிகவும் முக்கியமானவர்களாக இருக்கிறோம், முன்னிலையில் இருக்கிறோம். நாங்கள் இல்லையெனில் இந்த ஆலயம் இல்லை, நாங்கள் இல்லையெனில் எதுவும் இல்லை என்று நாம் பழைய பெருமைகளிலே தங்கி விடுகிறோம். இன்னும் ஒரு சிலர் முற்காலம் தொடங்கி இக்காலம் வரை அவர்கள்தான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறோம் என விளம்பரப்படுத்துவதில் பெருமை கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நற்செய்தியிலே அவர் சொல்கிறார், பழைய பெருமையை நாம் விட்டுவிட்டு இயல்பு நிலைக்கு நாம் மாற வேண்டும் என அவர் எச்சரிக்கிறார். ஆக நாம் சிந்தித்து பார்ப்போம், எவற்றையெல்லாம் நாம் பழைய பெருமைகளை சொல்லிக்கொண்டு நம்முடைய வாழ்வில் நாம் இன்பம் காண்பதில் நாட்டம் கொண்டிருக்கிறோம்? எதிலே பழைய பெருமைகளில் நாம் நின்று கொண்டு இன்றைக்கும் நாம் மாற முடியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம்.
ஆக இந்த 3 வகையான இயல்பு மாற்றத்தை நாம் இந்த நாளிலே சிந்திக்கிற பொழுது நமக்கு அறிவுரையாகவும் இன்றைய வாசகங்கள் நமக்கு இந்த இயல்பு மாற்றம் நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதை எச்சரிக்கையாக விடுக்கிறது. ஆக இறைவன் தருகிற வாக்குறுதியை நம்புவதும் அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வதுமே நம்முடைய முழுமையான மனமாற்றத்துக்கு அல்லது இயல்பு மாற்றத்திற்கு அடிப்படையாக அமைகிறது. இதைதான் எசாயா இறைவாக்கினர் ஆண்டவருடைய அறிவை பற்றி நாம் நோக்கி நகர வேண்டும் என்பதையும், திருமுழுக்கு யோவான் அவ்வாறு நாம் நகர்கிற பொழுது நம்மால் முழுமையாக மனம் மாற முடியும் என்பதையே நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய அறிவுரையும் வார்த்தையும் கேட்க நம்மையே நாம் நகர்ந்து செல்வோம். அதன் வாயிலாக மனமாற்றம் பெற்று இறைவன் விரும்புகிற குடில்களாக, இல்லங்களாக நம்முடைய மனம் அமைய இறைவனை நாம் இந்த திருப்பலியில தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். நம்பிக்கை அறிக்கைக்காக எழுந்து நிற்போம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியார், ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் நீரே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், ஆறினில்லாம துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கிறோம். அவர் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும் உள்ளம் உடைந்தவர்களை நலமாக்கவும் இவ்வுலகிற்கு வந்தார். அவ்வாறே நம் காலத்திலும் தேவையில் உழல்வோர் அனைவருக்கும் அவர் மீட்பு அளிக்க திருவிடம் கொள்ளுமாறு அவரது இரக்கப் பெருக்கை கெஞ்சி நாம் மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எம் தாய் திரு அவையை சிறப்பாக வழிநடத்தி வரும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் அனைவரும் உம் அன்பு மகனின் பிறப்புக்காக இறை மக்களின் உள்ளங்களை ஆயத்தப்படுத்தவும், திருமுழுக்கு யோவானை போன்று தீமைகளை முறையாக எடுத்து கூறி மனமாற்றத்திற்கு அனைவரையும் அழைத்து செல்லும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் இறைவா, எம் நாட்டு தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இவர்கள் எம் நாட்டில் நீதி தழைத்தோங்க, சமாதானம் நிலைத்திட முழு மனதோடு உழைக்கவும், என்றும் மக்களின் தேவைகளையும் வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு செயலாற்றும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளிக்கும் இறைவா, உலகெங்கிலும் வாழும் அனைத்து ஏழைகளையும், புலம்பெயர்ந்தோரையும், கைவிடப்பட்டோரையும்,
ஒடுக்கப்பட்டோரையும் ஆசீர்வதியும். இறைவா, எதிர்நோக்கு, நம்பிக்கை, நலமான வாழ்வு என்னும் நன்மைத்தனங்கள் அனைத்தும் கேள்விக்குறியாகி மாறிப்போன இவர்களின் வாழ்வில் புது வசந்தம், புது நம்பிக்கை, புது ஒளி சுடர்விடவும் என்றும் உம்மிடம் நம்பிக்கை கொண்டு வாழ வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வினை மாற்றிட அழைக்கும் இறைவா, இத்திருப்பலியில் பங்கெடுக்கும் எம் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். எங்களின் தீய இயல்புகளை மாற்றிக்கொள்ள முடியும் என்று தெரிந்தாலும் பல்வேறு சூழ்நிலைகளில் அவற்றை மாற்ற மறுக்கிறோம். எங்களின் வன்மையான எண்ணங்களை மென்மையானதாகவும் பிளவுகளை களைந்து விளிம்பு நிலையில் வாழ்வோரோடு எம்மை அடையாளப்படுத்தி மனமாறிய மக்கள் என்பதை எம் செயல்களில் வெளிப்படுத்தும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் இறைவா, மாதா தொலைக்காட்சி மூலம் நற்செய்தி பணியையும் நலவாழ்வு பணியையும் செய்து கொண்டிருக்கிற அனைத்து ஆயர்கள், அருட்பணியாளர்கள், ஜப வீரர்கள், உபகாரிகள் அனைவருக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். இவர்கள் அனைவரும் தங்களின் பணியை சிறப்பாக செய்யவும், மீட்பையும் நீர் அளிக்கும் அருளையும் இறை மக்களுக்கு வழங்கும் சிறந்த தூதர்களாய் இவர்கள் விளங்கிட உமது அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கரங்களை குவித்து கண்களை மூடியவர்களாக நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக நாம் ஜெபிப்போம். குறிப்பாக உண்மையில் தேவையில் இருப்போருக்காகவும் விளிம்பு நிலையில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்காக நாம் வேண்டுவோம். என்றுமுள்ள இல்லாமல இறைவா, எல்லாரையும் மீட்கிற நீ எவரும் அழிவுற விரும்புவதில்லை. உம் மக்களின் மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவிசாய்த்திருளும். அதனால் உலகின் போக்கை எங்களுக்காக உமது அமைதியின் வழியில் நெருப்படுத்தியிருளும். உமது திரு அவையையும் அமைதியுடன் இறைப்பற்றில் பேரன்பும் கொண்டிருக்க எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் நேர்ப்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் நேர்ப்பாய் என் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. சகோதர சகோதரர்களே, எங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி இல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மன நிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பினை அருள்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கே நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடல் எடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்தில் இருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாய் இருந்து துணிவுடன் எதிர்கொள்கிறோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானவர் தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவதே. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்தை தம்மை கையளித்த போதே அப்பத்தை எடுத்தே மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இதே உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இதே புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் இது பாவ மன்னிப்புக்கென்றே உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே,
உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி மற்றும் எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. துயர நிகழ்வுகள், இருளின் ஆட்சி காலங்கள், தட்டு தடுமாறி விழ தகுமான சூழல்கள். துன்ப துயர நிகழ்வுகள், இருளின் ஆட்சி காலங்கள், தட்டு தடுமாறி விழ தகுமான சூழல்கள். நீயே எங்கள் ஒளியாவாய், நீதியின் பாதையில் சுடராவாய். நீயே எங்கள் ஒளியாவாய், நீதியின் பாதையில் சுடராவாய். உம்மை நாங்கள் போற்றிட, பொய்மை எங்கும் போக்கிட, உம்மை நிறைவா உணர்தருள் தாரும். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதனால் நாங்கள் இவ்வுலக பொருட்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும், விண்ணகத்திற்கு உரியவற்றை பற்றிக் கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.
அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். பாவமதால் மனிதன் அருளிழந்தான், அன்று பாசமதால் அன்பை கருணை கொண்டான். பாவமதால் மனிதன் அருளிழந்தான், அன்று பாசமதால் அன்பை கருணை கொண்டான். பாரினில் வாடினோர் வாழ்வு கண்டார், பாரினில் வாடினோர் வாழ்வு கண்டார், ஆரினில் அவன் புகழ் பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.